இந்த சுண்டு வரலையும் இந்த மோதிர வரலையும் ஏற்படக்கூடிய மதப்பும் எரிச்சலும் இந்த ஷாக் அடிக்கிறப்ப தன்மையும் எதனால வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து நம்ம கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முழங்கையில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தத்தினால நம்மளுக்கு இந்த சுண்டு வரல ஷாக் அடிக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து கீழே சுண்டு வரல தானே இருக்குது, ஆனால் வந்து அழுத்தம் வந்து நீங்கள் இங்கே இருந்தால் இங்கே வருது அப்படின்றீங்கன்றீங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்க்கணும்னா டீட்டெயிலாக அதோட அனாட்டமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அல்னானோட அனாட்டமி எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து கழுத்துலேருந்து வெளியே வர நரம்புகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பிரேக்கல் பிளக்ஸஸ்ங்கிற ஒரு பிளக்ஸஸை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த காலர் போனுக்கு கீழே வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணி இந்த முழங்கை எல்போ ஜாயிண்ட்டுக்கு பின்பகுதியில் உள்புறமாக பின்பகுதியில் போய் கிராஸ் பண்ணி நம்ம மணிக்கட்டை கிராஸ் பண்ணி அப்புறம் இந்த விரல்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப இந்த நரம்புகள் வந்து எங்கே வேணாலும் அழுத்தம் ஏற்படலாம். இந்த காலர் போனில் வந்து ஃப்ராக்சர் ஆகி இந்த நரம்பு அழுத்தலாம். இந்த எல்போ ஜாயிண்ட்டில் வந்து இந்த மணிக்கட்டுக்கு பின்னாடி இருக்க எலும்புகளில் அழுத்தமாயோ இல்லை ஃப்ராக்சர் ஆகியோ டிஸ்லொகேஷனாலேயோ அழுத்தமாகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடி அந்த மணிக்கட்டை கிராஸ் பண்ணுறப்ப இந்த மணிக்கட்டு பகுதியில் இருக்க டனல், அதாவது கயான்ஸ் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கயான்ஸ் டனலில் வந்து நம்மளுக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி தன்மை வரலாம். ஆனால் மோஸ்ட் காமனாக வந்து நம்மளுக்கு இந்த எல்போ பகுதியில் தான் வந்து அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்போ ஜாயிண்ட்டில் வந்து முழங்கைக்கு உள்பகுதியில் பின்னாடி நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த நரம்பு நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அது டைரெக்டாக வந்து தோலுக்கு அடியில் இருக்குது, எலும்புக்கு மேலே இருக்குது. அதனால ஈஸியாக வந்து அது கையில் வந்து அப்படி அழுத்தம் கொடுக்குறப்ப அது அழுத்தி கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து முழங்கையில் தான் வந்து காமனாக வந்து இந்த நரம்பு கம்ப்ரெஷன் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் வந்து கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நரம்பு வந்து இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி கிராஸ் பண்ணுறப்ப அந்த நரம்பு வந்து வெளியே ஸ்லிப் ஆகாமல், மூவ்மெண்ட்டில் வந்து வெளியே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஃபேஷியா மாதிரி ஒரு கவரிங் இருக்கும். அதுதான் வந்து ஆஸ்போன்ஸ் ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப இது எதனால் வருது அப்படின்னு சொன்னோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நரம்புகளில் வந்து எல்போ ஜாயிண்ட் பகுதியில் ஏற்படுற கண்டினியூஸ் அழுத்தத்தினாலையும், செகண்ட் வந்து அந்த எல்போ பகுதியில் வந்து அந்த நரம்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகிறனாலையும். அந்த நரம்பு எப்போ ஸ்ட்ரெச் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம அதிக நேரம் வந்து எல்போ ஜாயிண்ட்டை மடக்கி வச்சிருக்கிறப்ப அந்த நரம்பு ஸ்ட்ரெச் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இந்த எல்போக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம மடக்கி நீட்டி பண்ணக்கூடிய வேலையாக இருந்தால் அந்த நரம்பு வந்து அந்த எலும்புக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்லைட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்னாப்பிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்னாலையும் வரலாம், ஸ்னாப்பிங்னாலையும் வரலாம், ஸ்ட்ரெச்சிங்னாலையும் வரலாம். குறிப்பாக வந்து அந்த எல்போ ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸாக இருக்கட்டும், இந்த ஷோல்டருக்கு மேலே இருக்க மசில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்டிஃப் ஆகி டைட் ஆகி அதனாலையும் நம்மளுக்கு அழுத்தத்தை ஏற்பட்டு நம்மளுக்கு இந்த கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் வந்து யார் யாருக்கெல்லாம் காமனாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 கண்டிஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ அவங்களுக்குலாம் காமனாக வரும். அதாவது குறிப்பாக வந்து நம்ம பைசைக்கிள் அதிகமாக நம்ம வந்து முழங்கையை வந்து இப்படியே மடக்கி வச்சுட்டே ஓட்டிட்டு இருக்கோம்னா அதனாலேயே நம்மளுக்கு அந்த நரம்பு ஸ்ட்ரெச் ஆகி நம்மளுக்கு கியூபிட்டல் டனல் சிண்ட்ரோம் வரலாம். வெயிட் லிஃப்டிங் பண்ணுறப்ப நம்ம எல்போ ஜாயிண்ட்டை மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே தூக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த நரம்பு வந்து அல்னார் நரம்பு வந்து நம்ம முழங்கைக்கு கீழே போகிறப்ப ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால இந்த பிரச்சனை வருது.